ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ராமென் ரெசிபி தான் பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னே தெரியாதுல்ல, எனக்கும் கூட தெரியாது. ஓகே, ஆனால் பார்த்துடலாமா? இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, அதுக்கு ஒரு மீட் பீஸ் எங்கே வச்சேன்னு தெரியல. எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிதான் கட் பண்ணுங்க. இதை மட்டும் 4 பீஸாக கட் பண்ணுங்க. மீதி எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணிடுங்க. என்ன டிஷ்ஷுடா இது? எல்லா காயும் என்ன காயினே தெரியாமல் கட் ஆகுதேடா. இந்த பேர் தான் தெரியுது, இஞ்சி பூண்டுன்னு. அது கூட தெரியுது வெங்காயம். இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்கள் யாராவது செஞ்சுருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி மேலே அக்க போட்டு இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை போட்டு வேக வச்சுக்கலாம், ஓகேவா? வச்சுட்டிங்களா? அடுத்து இதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு ஸ்பூன் எங்கே இருக்குன்னு தேடுங்க. எங்கே தான் போகுமோ தரல. இந்த ஸ்பூன் கிடையாதான்ப்பா. ஹார்ட்டே உடையுது அவனுக்கு. எங்கடா இருக்கு ஸ்பூனு? யாராவது கபோர்ட்குள்ளே போய் ஸ்பூனை வைப்பாங்களாடா, அடப்பாவிகளா? ஓகே, எடுத்துட்டு வந்து ஊற்றுங்க. இப்போ ஒரு இதுவாக போடுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இப்போ போடக்கூடாது. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன போடலாம்? அந்த சிக்கனை கட் பண்ணி வச்சாலும் அதை போடணும். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சுகரு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம அங்கே புதைச்சி எடுத்தோம் தெரியுமா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஓகே, இந்த சிக்கன் சூப்பையும் சேர்த்து ஊற்றிடுங்க. என்னாச்சுடா அதுக்கு? ஓகே, ஊற்றிச்சு. என்ன பொங்கி வருது? பால் கீழே ஏதாவது ஊற்றிருக்கோமா? அதில் எப்படி பொங்குது? இந்த கிணத்துக்கிட்ட நம்ம என்ன எடுத்தோம்னு தெரியலையே. யாருக்காவது தெரிஞ்சா சீக்கிரமா சொல்லுங்க. ஓகே, 2 ஸ்பூன் ஊற்றிட்டீங்களா? இப்போ அழகா சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ராமென் ரெசிபி ரெடி ஆக போகுது. ரெடி ஆயிடுச்சு.